ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டியில தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு வருது. இது வந்து மீல் மேக்கர்ப்பா. மீல் மேக்கர்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு, நல்லா ஃபைபர் இருக்கு, நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுல ஒரு 50 கிராம் இது மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். போட்டுக்குருவோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நுரக்கட்டி உங்களுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப வேக விடக்கூடாது. இதை வந்து நம்ம இந்த மீல் மேக்கரை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுக்குருவோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன்ப்பா. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஒரு 25 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்குருவோம். 25 கிராம் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்குருவோம். ஓட்ஸ் வந்து நம்ம அப்படியே வறுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விழுவிழுப்பு இருக்காது. நல்லா கொஞ்சம் சாப்பிட நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்ஸில் அதிகமான ஃபைபர் இருக்குப்பா, ப்ரோட்டீன் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ஓட்ஸை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். 2 பல்பூண்டுப்பா. பல்பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். லைட்டாக இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ ஒரு பச்சை மிளகாப்பா. ஒரு பச்சை மிளகா சின்னதை இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை துருவி போட்டுக்குருவோம். இப்போ இஞ்சியை துருவி போட்டாச்சு. 2 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். இப்போ ஒரு வதக்கிடுவோம். இஞ்சியோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிறோம். ஒரு மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து மீல் மேக்கரை வந்து பச்சை தண்ணியில் போட்டிருந்தோம். நல்லா இதை வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு, ஒரு விட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு இப்படி போட்டுக்குவோம். இப்போ மீல் மேக்கரை தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டோம். இப்போ இதையும் இதில் போட்டுக்குறோம். இதை நல்லா ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போ லைட்டாக நம்ம வதக்கியாச்சு. இதை வந்து ரொம்ப வேக விடக்கூடாதுப்பா. சும்மா லைட்டாக அந்த இதில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் வதக்கினா போதும். இது வந்து எடுத்து வச்சுருவோம். நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஓட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் பவுடராக்கி கொண்டு வரேன். ஓட்ஸை பவுடராக்கியாச்சுப்பா. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம்ல, நல்லா ஆறிடுச்சு. இதையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். இப்போ லைட்டாக நம்ம வதக்கி விட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அம்மா வந்து 1/2 குடமிளகா எடுத்திருக்கேன். இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மீடியமான வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயமாக அதில் ஒரு 1/2 பீஸ் நிலமாக வெட்டியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிறோம். இதை உங்களுக்கு மிக்சியில் ஒரு 2 சுற்றி கொண்டு வரேன். மீல் மேக்கரை வந்து பரபரன்னு இருக்கணும், வலுவலுன்னு இருக்கக்கூடாது. அடித்து கொண்டாரு. மீல் மேக்கரை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஓட்ஸ் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, பவுடரு, இப்போ இதில் போட்டுருவோம். இப்போ மல்லி இலை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இது கடலை மாவுப்பா. கடலை மாவு எதுக்கு போடுறோம்னா நல்லா உங்களுக்கு ரொட்டி சுடும் போது நல்லா பைண்டிங்காக வரும். இன்னொன்று வந்து கடலை மாவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 எலும்புச்சம்பழம்ப்பா. இது சாறு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூனு எள்ளு போட்டுக்கிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, நல்லா முடியும் கருகருன்னு நல்லா வளரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ மாவு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி தொட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாது, இல்லாட்டா கையில் ஒட்டிக்கிறோம். இப்போ அம்மா இதில் ஒரு பிட்டு கூட தண்ணி விடலை. நம்ம சோயா நம்ம பாயில் பண்ணோம் இல்லையா, அது நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அதோடு நம்ம போட்டு மிக்சியில் அடிச்சிருக்கோம். அந்த இதில் தான் நம்ம மாவு ஓட்ஸையும் 1 ஸ்பூனு கடல மாவையும் போட்டு பிசைஞ்சிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு பிட்டு தண்ணி விடக்கூடாது, தண்ணியை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் விடணும், இல்லாட்டா வராது, ரொட்டி சுட வராது. இப்போ நல்லா உருட்டிக்கிடுவோம். நல்லா கட்டி விட்டுக்கணும். நம்மளுக்கு மாவு கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இப்படி தட்டினோம்னா நம்மளுக்கு கையில் மாவு ஒட்டாது. அவ்வளோதான், தட்டியாச்சு, நல்லா மெல்லிஸ் ஆயிடுச்சு. இப்போ அம்மா தோசை தவா வச்சுருக்கேன், டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா குறைச்சிக்குருவோம். இப்போ நம்ம வாழை இலையோட அப்படியே போட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வாழை இலையோடையே இருக்கட்டும். வாழை இலையோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்ம வாழை இலையோடைய சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ரொம்ப நம்ம உடம்புக்கு வாழை இலையோடைய சத்துக்கள் ரொம்ப நமக்கு நல்லது. இப்போ வாழை இலையப்பா நல்ல கலருடைய வாழை இலையோடைய நிறம் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம், வாழை இலையை எடுத்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ மேலே பூரா நல்லா வெந்துருச்சு. இதை பெரட்டி போட்டுக்குருவோம். பெரட்டி போட்ட பக்கமும் கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடணும். பெரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ஹை ப்ரோட்டீன் மீல் மேக்கர் ஓட்ஸ் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட்டே நம்மளுக்கு உழுகாது, ஹெல்தியானது வேறு. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவை இப்படி சாப்பிட்டோம்னாப்பா நம்மளுக்கு நம்ம உடம்புல உள்ள ஊழசதைகளை நல்லா கரைக்கக்கூடியது. நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குப்பா. ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது நம்ம இந்த மீல் மேக்கரு ஓட்ஸு போட்டிருக்கனால நம்ம இதை சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வீட்டில் குழம்போ கிரேவியோ இதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. எதையுமே அளவோட சாப்பிடுங்கப்பா. அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழியே இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் நல்லா ஈவினிங் போல் நீங்கள் வாக்கிங் போங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா உங்களுக்கு மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.